தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி சென்ற அரசு பேருந்தின் மேற்கூரை வழியாக மழைநீர் வடிந்ததால் பயணிகள் குடைபிடித்தபடியே பயணிக்கும் நிலை ஏற்பட்டது. தூத்துக்குடி, கோரம்பள்ளம், புதுக்கோட்டை, வாகைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை மழை பெய்தது. அப்போது தூத்துக்குடி திருநெல்வேலி அரசு பேருந்தின் மேற்கூரை வழியாக தண்ணீர் வழிந்தது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க இன்னும் பெரிய அளவில் இலக்குகளை நிர்ணயித்து உழைக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்த்ததாக தெரிவித்தார். எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் சொல்லியிருந்தோம். எதற்கு நீங்க கேட்கலாம். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் அட்ராக்ட் பண்ண மொத்த பணம் எவ்வளோன்னா, நாம் 6,60,000 கோடி, நம்மளாம் வடக்கங்க அப்படின்னு சொல்றோம். உத்தரப்பிரதேசம் அட்ராக்ட் பண்ண பணம் 33,51,000 கோடி ரூபாய், 33,51,000 crore. தமிழகம் நாம் எவ்வளவு அட்ராக்ட் பண்ணியிருக்கிறோமோ இந்த சம்மிட்ல 5 மடங்கு உத்தரப்பிரதேசம் 2023 பிப்ரவரியில் நடந்த யூபி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்ல அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. 2022 இன்வெஸ்ட் கர்நாடகால 9,82,000 கோடி ரூபாய், 9,82,000 crore. கர்நாடகால 2022 பிப்ரவரியில் அட்ராக்ட் செய்யப்பட்ட பணம். குஜராத் கடந்த 3 நாட்கள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 7 லட்சம் கோடி ரூபாய். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டுக்குள்ளே அவங்க போலீங்க 7 லட்சம் கோடி ரூபாய். குஜராத் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 நாள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். சோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு இன்னும் இலக்குகளை பெரிதுபடுத்தி உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு தான் காட்டு. அரசை பாராட்டுகின்றோம். வர ஒரு ரூபாய் நமக்கு வேணும். ஒரு ரூபாய் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கும்.